ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ பற்றி நிறைய கேட்டிருப்பீங்க. சார், அது வந்து நம்ம ட்ரேடிங்கில் எப்படி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு சொல்லி நானும் நினச்சது உண்டு. ஆக்சுவலாக அதே மாதிரி இவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதில் எப்படி அவங்க ஏஐ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள், மேலே உங்களுக்கு FIA ஸ்க்ரீனர்ஸ்னு இருக்கும் பாருங்கள். ஃபயர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க FIA ஸ்க்ரீனர்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து நீங்கள் லைவ் மார்க்கெட் ஒரு விஷயம் தேடுறீங்க, ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூம் பார்க்குறீங்க, பிரேக் அவுட் ஸ்டாக்கு, ஒரு மார்னிங் ஸ்டார் இருக்க பேட்டர்ன் பார்க்குறீங்க, என்னென்னவோ தேடுறீங்க. அப்போ என்னன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் வந்து பக்கத்தில் ஒரு வேலைக்காரன் வச்சுருக்கீங்க, டக்குன்னு கிளிக் பண்ண எடுத்து கொடுத்துருவா அப்படின்ற மாதிரி ஒரு வேலைக்காரன் வச்சுருக்கீங்கன்னா ஈஸி இல்லையா? இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், ஒன்றும் சார்ஜஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் கிளிக் பண்ணி அதோட பயனை நீங்கள் பெற்றுக்கலாம். FIA இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட். இது அதாவது ஃபயர்ஸ் இன்டெலிஜென்ட் அசிஸ்டன்ட் தான் இவங்க FIA அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளிக் பண்ணி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது, மை ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டா மை ஸ்க்ரீனில் லோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஆட்டோமேட்டிக்காக ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்றப்ப ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ரைட் சைடில் அதுவும் உங்களுக்கு நீங்கள் தேட வேண்டிய டைப் பண்ணலாம், இல்லை ஆட்டோமேட்டிக் எனக்கு ரெடிமேடாக இன்ஸ்டண்ட்டாக ஆகணுன்னா கூட அப்படியே இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி கேட்போம், டாப் ஓஐ கெய்னர்ஸ்லேருந்து, இன்டர்டே ஸ்பாட்லேருந்து, இன்டர்டே ட்ராப்ஸ், டாப் ஓஐ லாசஸ், அதாவது அதிகமான லாஸஸ். ஏன்னா நம்ம ஷார்ட் சைட் போசோல வந்து லாசஸ் சைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ரேஞ்ச் ஹை பிரேக் அவுட் வித் வால்யூம், அதாவது பிரேக் அவுட்டை வந்து நல்ல வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்தா நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் இல்லையா? பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆப்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, ஃபில்டர் பண்ணி அங்கே கொடுத்துட்டு போதாங்க. ஓகே, இப்போ அப்படியே கேட்டு தள்ளிட்டு வந்தீங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸுங்க, மொமெண்டம் ஸ்டாக்ஸுங்க, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன்ஸு, ஃபியூச்சர்ஸ், ETF, கமோடிட்டி, கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன சார் அப்படின்னா, அதில் கேண்டில் ஸ்டிக்ஸ் என்ன பார்க்க மாதிரி இப்போ கேண்டில்ஸ் கிளிக் பண்ணிங்க. எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வந்து வேணும், மார்னிங் ஸ்டார் இருக்கிற பேட்டர்ன் நான் வந்து நல்லா ட்ரேட் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து அது தேடி கொடுத்தா பெட்டராக இருக்கும், ஹேங்கிங் மேனு. ஸோ அது மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸில் இருக்கிற விஷயம். சரி, டெக்னிக்கல் என்ன இருக்குது பாருங்கள். டெக்னிக்கல் வந்து ஒரு EMI வந்து கட் பண்ணி பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும். அந்த 5 days EMI, 10 days EMI, 200 days EMI, இங்கே 100 days, 150 days, 200 days SMA. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் கொடுத்து ரெடியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ், நாராயணா, ருத்ராலியா, இந்த மாதிரி ஒரு பிரேக் 200 EMI பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகுது, பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வருது அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போது எல்லோரும் வந்து ஒரு சின்ன ஸ்டெப்பு மூவ் ஆக சொல்ல ஒரு ஃபெசிலிட்டி எதிர்பார்க்குறாங்க. இது நல்லா இருந்தால் பெட்டராக இருக்குமே, அது நல்லா இருந்தால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு எல்லாமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, ஓகே, நீங்கள் க்ரியேட்டிவ் ஸ்க்ரீனர்ஸ் போனீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ, சரி இதில் இருக்கிறதுலாம் எனக்கு பத்தாது, எனக்கு நான் வந்து புதுசாக ஒன்று கேட்குறேன், நான் அது கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் என்னென்ன மாதிரி ஒரு விஷயத்தை டைப் பண்ணி அதில் மெசேஜ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஓகே, நல்ல ஒரு மெசேஜ் தான். அது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபயர்ஸ், இந்த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மாதிரி லிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.